ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பொதிப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தனிம வரிசை அட்டவணையில் அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. நியூலாந்தின் எண்ம விதிப்படி ஃப்ளூரினுடைய பண்புகளானது பின்வரும் தனிமங்களின் எதனுடன் ஒத்து போகிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நியூலாந்து எண்ம விதிப்படி இந்த ஃப்ளூரின் என்ற தனிமத்தோடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 4 தனிமத்தில் எந்த தனிமத்தினுடைய பண்போடு ஒத்து போகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அது முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூலாண்டோடைய எண்ம விதி அப்படின்னு என்னன்னு தெரியும். ஓகேவா? இந்த நியூலாந்து எண்ம விதி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தனிமம் மற்றும் 8வது தனிமம் இந்த 2 தனிமத்தோடைய பண்புகளும் சமமா இருக்குன்னு சொல்லும். அதுதான் யார் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூலாந்து எண்ம விதி சொல்லும். அப்ப எனக்கு எந்த தனிமம் கொடுத்துருக்காங்க? ஃப்ளூரின் தனிமம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்க தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின். அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்? நியூலாந்து எண்ம விதினா எண்ம மீன்ஸ் 8 தனிமம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ முதலாவது தனிமம் 8வது தனிமம் ரெண்டுத்தோட பண்பும் ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அப்போ முதலாவது தனிமம்னா ஹைட்ரஜன், சாரி இங்கே ஹீலியம் வராது. நம்ம இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா ஹீலியம் அண்டு நியான், ஆர்கான் இதெல்லாம் நம்ம வரும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் நியூலாந்து எண்ம விதி அந்த விதி வந்தப்ப அந்த காலகட்டத்தில் இந்த தனிமங்கள்லாம் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்படலை. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம விட்டுட்டு பாருங்க. லித்தியத்தை என்ன கொடுக்கணும்? லித்தியம் 2, பெர்லியம் 3, போரான் 4, கார்பன் 5, நைட்ரஜன் 6, ஆக்சிஜன் 7, ஃப்ளோரின் 8. அப்போ 8வது தனிமம் யாருக்கு? இங்கே ஃப்ளோரின். அப்போ முதலாவது தனிமம் யாரு? இங்கே ஹைட்ரஜன். ஓகேவா? அப்போ ஃப்ளூரினுடைய பண்புகள் எதனுடன் ஒத்து போகுது? ஹைட்ரஜனுடன் ஒத்து போகுது. சரிங்க சார், அப்போ எனக்கு நோபல் கேஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரூல் இருக்குமா, இந்த விதி இருக்குமான்னு கேட்டால் இந்த விதி பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிடும். இந்த விதி பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறான ஒன்றா மாறிடும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஹைட்ரஜன் தான் நமக்கான கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ இப்போ எந்த ஆன்சர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருபவர்களில் யாரால் உருவாக்கப்பட்ட தனிமங்களின் ஆவர்த்தன வகையானது அணுவின் கன அளவை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 4 சயின்டிஸ்ட்டுமே ஏதாவது ஒரு தனிம வரிசை அட்டவணையை வெளியிட்டு இருப்பாங்க. அதில் யாருடைய அந்த தனிம வரிசை அட்டவணை பார்த்தீங்கன்னா கன அளவை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூத்தர் மேயர். ஓகேவா? இந்த லூத்தர் மேயர் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடம் வரைஞ்சிருப்பார். ஸோ இந்த லூத்தர் மேயர் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடம் வரைஞ்சிருப்பார். ஓகேவா? ஸோ வரைபடம் யாராருக்கு இடையில வரைவார்னு பார்த்தீங்கன்னா தனிமங்களுடைய அணு நிறைக்கும் அதனுடைய அணுவினுடைய கன அளவுக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடம் வரைவாரு. அந்த வரைபடம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு அந்த வரைபடம், அந்த கர்வ் கிடைக்கும். ஓகேவா? இதுல அவர் என்ன சொல்ல வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தனிமங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டிருக்குன்னு சொல்றாரு. அது என்ன சார் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தனிமங்கள்? பாருங்க,
இங்க இதுதான் அதனுடைய உச்சி. ஓகேவா? உச்சியில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இவங்க எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா கார உலோகங்கள். அப்ப கார உலோகங்கள் எல்லாமே எங்க அமைச்சிருக்காங்க பாருங்க, அந்த வரைபடத்தினுடைய உச்சியில இருக்கிறாங்க. ஸோ அப்போ உச்சியில இருக்கும்போது இவங்க எல்லாமே உச்சியில இருக்கிறதால இவங்களோட பண்புகள் எல்லாமே என்னவா இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். சரிங்க சார். அப்ப இந்த இந்த வரைபடத்தினுடைய இறங்கு வரிசையில, அதாவது இறங்கு முகமா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரமண் உலோகங்கள். அப்ப காரமண் உலோகங்கள் வரைபடத்துல எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வரைபடத்தினுடைய இறங்கு முகமாக அல்லது இறங்கு வரிசையில பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். அடுத்தது இவங்க மட்டும் தான் சார் இருப்பாங்களான்னு கேட்டா நம்மளுடைய ஹாலஜன்கள் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், நம்மளுடைய ஹாலஜன்கள் எல்லாமே அந்த வரைபடத்தினுடைய ஏறு வரிசையில பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. சரி, இந்த வரைபடத்தினுடைய அடிப்பகுதியில யார் சார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உலோக போலிகள் மற்றும் இடைநிலை தொகுதி தனிமங்கள் அல்லது டி தொகுதி தனிமங்கள், இடைநிலை தொகுதி தனிமங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப எந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அணுனுடைய கன அளவு அடிப்படையாக வச்சுட்டு வரைஞ்சான்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா லோத்தர். ஓகேவா? அதனாலதான் அதுக்கு பேரு என்ன சொல்றோம், லோத்தர் மேயர் வரைபடம் பேரே சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி. அப்ப எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க, நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே இந்த லோத்தர் மேயர் வரைபடம், அந்த வளைவு மீன்ஸ் அந்த கர்வு தான் அதை மீன் பண்றோம். ஓகேவா? ஸோ அதை பத்தின சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோத்தர் மேயர் வரைபடத்தினை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்னென்ன கூற்று ஒன் பை ஒன்னா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட தனிமங்கள் வளைவில் ஒரே இடத்தை ஆக்கிரமிக்கிறது. இது கரெக்டா தானே? இப்ப லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாமே எங்க இருந்தது, நம்மளுடைய அந்த வரைபடத்தோட உச்சியில இருந்ததா? அப்ப எல்லாமே உச்சியில இருக்கிறாங்க, அவங்களோட பண்புகள் என்னவா இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்குது. அப்ப இந்த பாயிண்ட் கரெக்டா? இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓகே, அடுத்தது பாருங்க, ஹாலஜன்கள் வளைவின் ஏறு பகுதி, அதாவது ஏறுமுக பகுதியை ஆக்கிரமிக்கும்னு சொல்றாங்க. இது கரெக்டா? அப்ப ஏறு வரிசையில் யார் இருந்தாங்க, நமக்கு ஹாலஜன்கள் இருந்தாங்க. இறங்க வரிசையில் யார் இருந்தாங்க, கார்பன் உலோகங்கள் இருந்தாங்க. அடிப்பகுதியில் யார் இருந்தாங்க, இடைநிலை தொகுதி தனிமங்கள் மற்றும் உலோக போலிகள் இருந்தாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்க, தொடரில் அதாவது இடமறுத்த வளமா சொல்றாங்க, தொடரில் தனிமங்களின் அணுவினுடைய கன அளவானது ஆரம்பத்தில் குறைகிறது, பிறகு என்னது அதிகரிக்குது சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தனிம சாட்வினையில தொகுதி வரிசைன்னு இருக்கா, அப்ப வரிசையில நம்ம இடமிருந்து வளமா செல்லும்போது இங்க அணுவினுடைய கன அளவுனாலும் அதோட உருவ அளவும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப இடமிருந்து வளமா செல்லும் போது அணுவினுடைய உருவ அளவு குறைகிறதா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்ல வராங்க, அதிகரிக்கும் சொல்ல வராங்க. அப்ப என்னன்னு பாருங்க, அப்ப நம்ம தனிம வரிசை அட்டவணையில வரிசையில இடமிருந்து வளமா போறோம், அதாவது லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு செயலூறு அணுக்கரு மின்சுமைன்னு சொல்லுவோம். செயலூறு அணுக்கரு மின்சுமை என்ன ஆகும், அதிகரிக்குமா? அப்ப செயலூறு அணுக்கரு மின்சுமை அதிகரிக்கிறதால உருவளவு என்ன ஆகும், நமக்கு இங்க உருவளவு என்ன ஆகும், குறையும். ஓகேவா? உருவளவு என்ன ஆகுது, குறையுது. இது எது வரைக்கும் தான் கேட்டா ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய ஃப்ளூரின் வரைக்கும் இந்த இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகுது. ஓகேவா? இதுக்கப்புறம் நியான் வருது பாத்தீங்களா, இந்த நியான் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மந்தவாயு. ஓகேவா? மந்தவாயு எடுத்துக்கிட்டா நமக்கு நிறைய வகையான ஆரங்கள் இருக்குது. ஓகேவா? நமக்கு வாண்டவால்ஸ் ஆரம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? உலோகம் ஆரம் இருக்கு, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. சகப்பிணைப்பு ஆரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுல எதோட மதிப்பு அதிகமா இருக்குன்னா வாண்டவால்ஸ் ஆரத்தோட மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். எதை ஒப்பிடும்போது, உலோக ஆரத்தை ஒப்பிடும்போது உலோக ஆரத்தோட மதிப்பு அதிகமா இருக்கும். எதை ஒப்பிடும்போது, சகப்பிணைப்பு ஆரத்தை ஒப்பிடும்போது. அப்ப இந்த நியான் பாத்தீங்கன்னா எந்த ஆரத்தை பின்பற்றுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாண்டவால்ஸ் ஆரத்தை பின்பற்றுது. அப்ப இருக்கத்துல அதிகபட்ச ஆரம்னா ஒண்ணும் கிடையாது, உருவளவு சைஸ். ஓகேவா? அப்போ இருக்கத்துல அதிகபட்ச ஆரத்தை கொண்டு இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா
மந்தவாயுக்கள். ஸோ அதனால இவங்களெல்லாம் ஒப்பிடும்போது இந்த நியானுடைய அந்த உருவளவு என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்ப இந்த கூட்டு கரெக்டா தப்பா? கரெக்டு தானே. ஏன்னா புளூரின் வரைக்கும் உருவளவு குறையுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நியானுக்கு அதிகரிக்குது. ஏன் அதிகரிக்குது? ஏன்னா நியான் பாத்தீங்கன்னா எந்த ஆரத்தை பின்பற்றுது, வாண்டவால்ஸ் ஆரத்தை பின்பற்றுது. புரியுதுங்களா? அப்ப இந்த கூற்றம் கரெக்டான்னு கேட்டா கரெக்ட். ஸோ அப்ப இந்த மூணுமே நமக்கு கரெக்டா இருக்கிறதால எந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா வரும், ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, பாஸ்பரஸ் மற்றும் ஆன்டிமனி, பாஸ்பரஸ் மற்றும் ஆன்டிமனி இவங்களுடைய அணுநிறை மதிப்புகள் முறையை எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 31 மற்றும் 120 ஆகும். 120 120, ஓகேவா? ஸோ அப்ப டாபரினரின் மும்மை விதிப்படி ஆசனிக், ஓகேவா, இது பாத்தீங்கன்னா ஆசனிக், ஆசனிக்கினுடைய அணுநிறை மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, பாஸ்பரஸ் மற்றும் ஆன்டிமனி ரெண்டுத்தோட அணு நிறை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அணு நிறை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி கொடுத்துட்டு அந்த அது டாபரினர் அந்த ரூல் படி ஆர்சனிக்கோட அணுநிறை மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. அப்போ முதல்ல நமக்கு இதுக்கு என்ன தெரியும்னா, டாபரினுடைய மும்மை விதி என்னன்னு தெரியும். டாபரினுடைய மும்மை விதி. அப்ப மும்மை விதி அப்படின்னா மும்மைகள் கூட சொல்லுவாங்க, டாபரினுடைய மும்மைகள் அப்படி கூட சொல்லுவாங்க. இப்ப இது என்ன சொல்ல வரனா, எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்ப ஏ பி சி அப்படின்ற ஒரு 3 தனிமத்தை நானே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 3 தனிமத்தை நம்ம பாத்தீங்கன்னா மும்மைகள் நான் சொல்றேன். என்னன்னு சொல்றேன், இது மும்மைகள் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த 3 தனிமமும் என்ன விதியை பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மும்மை விதியை பின்பற்றணும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், மும்மை விதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 தனிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 தனிமத்துல முதலாவது தனிமம் மற்றும் மூன்றாவது தனிமம், முதலாவது மற்றும் மூன்றாவது தனிமம், இந்த 2 தனிமத்தினுடைய சராசரியோடைய எதோட சராசரின்னு பாத்தீங்கன்னா இந்த முதலாவது மற்றும் மூன்றாவது தனிமத்தினுடைய அணுநிறை மதிப்புகளுடைய அந்த சராசரி மதிப்பு இந்த மையத்துல இருக்கக்கூடிய, அதாவது நடுவுல இருக்கக்கூடிய அந்த தனிமத்தினுடைய அணுநிறை மதிப்புக்கு சமமாகவோ அல்லது ஏறக்குறைய சமமாகவோ இருந்தா அது நம்ம என்ன சொல்லுவோம், டாபரினுடைய மும்மைகள் சொல்லுவோம். புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி சொல்றேன், முதலாவது தனிமம் மற்றும் மூன்றாவது தனிமம் அந்த 2 தனிமத்தினுடைய அணு நிறைகளுடைய சராசரி மதிப்பு மையத்தில் இருக்கக்கூடிய தனிமத்தினுடைய சராசரி மதிப்புக்கு சமமாக இருக்குது அப்படின்னா இந்த 3த்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டாபரினுடைய மும்மைகள்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ அப்ப இதுதான் கான்செப்ட். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க யார் யார் கொடுத்துருக்காங்க பாருங்க, பாஸ்பரஸ் வரும், அதுக்கப்புறம் யார் வருவாங்க, ஆர்சனிக் வருவாங்க, அதுக்கப்புறம் யார் வருவாங்க, ஆன்டிமனி வருவாங்க. பாஸ்பரஸோட அணுநிறை கொடுத்துருக்காங்களா, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நமக்கு 31ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்டிமனி கொடுத்துருக்காங்களா, இல்ல, அதுதான் எனக்கு கேட்கறாங்க. அப்ப ஆர்சனிக் என்ன வரும், 120. ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன், சராசரி பண்ண போனா, சராசரி பண்ணா என்ன வரும், 31.31 பிளஸ் 120/20, சரி 2. ஸோ என்ன வரும், 151.2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 75.5 வருமா, 75.5. ஓகே, இதுதான் எந்த தனிமத்தினுடைய அணுநிறை, மையத்தில் இருக்கக்கூடிய ஆர்சனிக் என்ற தனிமத்தினுடைய அணுநிறையா இருக்க போகுது. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான விடையா இருக்க போகுது. சரி, ஓகேவா, கிளியரா? அடுத்த கொஸ்டின் நம்ம போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மெண்டலீஃபினுடைய ஆவர்த்தன அட்டவணை எதை டேஸை அடிப்படையாக கொண்டது. ஓகேவா? ஸோ இந்த தனிம வரிசை அட்டவணையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஆரம்ப காலகட்டம் இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த தனிம வரிசை அட்டவணை கண்டுபிடிக்கும் போது அப்படியே கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு ஒரு குறைபாடு இருக்கும், அடுத்த வந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குறைபாடை களைஞ்சிட்டு அவர் ஒரு கான்செப்ட் சொல்லுவார், அவருதுன்னு சிலது என்ன இருக்க போகுது, குறைபாடு இருக்க போகுது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒவ்வொரு கோட்பாட்டை முன் வச்சு இப்பதான் ஃபைனலா இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் பீரியாடிக் டேபிள் சொல்லக்கூடிய நவீன ஆவர்த்தன தனிம வரிசை அட்டவணை தோன்றது காரணம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல பல சயின்டிஸ்டோடைய உழைப்புகள் இருக்கும். ஓகேவா? சரி, அப்ப இந்த மெண்டலீஃபினுடைய தனிம வரிசை அட்டவணை பார்த்தீங்கன்னா இந்த மெண்டலீஃபினுடைய தனிம வரிசை அட்டவணை என்பது எதன் அடிப்படையாக கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா அணு நிறைய அடிப்படையாக கொண்டது. ஓகேவா?
ஸோ இவர் வந்து பெரிய ஒரு வேலை பார்த்துருப்பாரு. பட் அவர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அணுநிறைய எடுத்துக்கிட்டு தான், ஓகேவா, அணுநிறைய அவர் அடிப்படையாக எடுத்துக்கிட்டு பண்ணதால தான் நிறைய அதனுடைய குறைபாடுகள் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்த மோஸ்ட்லி என்ற விஞ்ஞானி பார்த்தீங்கன்னா இந்த குறைபாடுகள் எல்லாமே கலந்து அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, சரி. அடுத்தது, தனிமங்களிலிருந்து வெளியேறும் எக்ஸ் கதிரின் அதிர்வெண்ணை வர்க்கமூலத்திற்கும் அந்நியனருக்கும் இடையான வரையப்பட்ட வரைபடம் எந்த விதியை உணர்த்துகிறது? நான் இப்பதான் சொன்னேன், கவனிங்க ஒரு நிமிஷம். ஸோ மெண்டலிஃப் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்தாரு. இருக்கிறதுல ஒரு ஒரு அதிகபட்ச உழைப்பை போட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெண்டலிஃப் தான். பட் அவரு பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுநிறைய அடிப்படையாக எடுத்துக்கிட்டார். அப்படி எடுக்கிறதால அவருடைய தன்மை வருஷ அட்டவணையில நிறைய குறைபாடுகள் வந்தது. ஓகேவா, ஸோ அதை பார்த்த பின்னாடி வந்த சயின்டிஸ்டான மோஸ்ட்லி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை செஞ்சார். என்ன சோதனை செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிமத்தை எடுத்துக்கிறாரு. ஓகேவா, ஒவ்வொரு தனிமத்தை எடுத்துக்கிட்டு இந்த தனிமத்தின் மீது வேகமா மோதக்கூடிய வேகமா வந்து மோதக்கூடிய எலக்ட்ரான் கற்றைகளை செலுத்துறாரு. ஓகேவா, அதே வேகமா இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் கற்றைகளை இதன் மீது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மோத வைக்கிறார். அப்படி மோத வைக்கும் போது இந்த தனிமத்துல இருந்து நமக்கு என்ன வெளியேறுதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் கதிர்கள் வெளியேறுது. என்ன வெளியேறுது? எக்ஸ் கதிர்கள் பாத்தீங்கன்னா வெளியேறுது. அப்ப இந்த எக்ஸ் கதிருக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் இருக்குமா? எக்ஸ் கதிர்கள் குறிப்பிட்ட என்ன இருக்க போகுது? அதிர்வெண் இருக்க போகுது. அப்ப இந்த அதிர்வெண்ணை நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வர்க்க மூலம் எடுக்கிறோம். வர்க்கம் பண்ணல என்ன பண்றோம்? வர்க்க மூலம் பண்றோம். அப்ப அதை வர்க்க மூலம் எடுத்துக்கிறோம். அப்ப இதுதான் தனிமம். இதான் என்னது? தனிமம். இந்த தனிமத்துக்கு என்ன இருக்க போகுது? ஒரு அணு எண் இருக்க போதா? அப்ப அணு எண்ணா ஒரு சந்தேகம் வரும். அணு எண் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய புரோட்டானின் எண்ணிக்கை. ஒரு தனிமம் அப்படி எடுக்கிறேன், ஓகேவா, அந்த தனிமத்துல எத்தனை எண்ணிக்கையிலான புரோட்டான் இருக்க போகுது, அதான் அந்த தனிமத்தோட என்னவா இருக்க போகுது? அணு எண்ணா இருக்க போகுது. அப்ப இந்த தனிமத்தினுடைய அணு எண்ணுக்கும் அந்த தனிமத்துல இருந்து வெளியேறின எக்ஸ் கதிரினுடைய அதிர்வெண்ணுடைய வர்க்க மூலத்திற்கும் ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிட்டு ஒரு வரைபடம் வரைகிறேன். என்ன பண்றேன்? ஒரு வரைபடம் வரைகிறேன். யாருக்கு இன்புட்ல வரைபடம் வரைகிறேன்? அந்த தனிமத்தினுடைய அணு எண்ணுக்கும் அதுல இருந்து வெளியான எக்ஸ் கதிரினுடைய அதிர்வெண்ணுடைய வர்க்க மூலத்திற்கும் ஒரு வரைபடத்தை வரையும் போது எனக்கு கரெக்டான பர்ஃபெக்டான நேர்கோடு கிடைக்குது, எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி மெண்டலிஃப் பண்ணாரு பாத்தீங்களா, அங்க இந்த மாதிரி வேல்யூ பர்ஃபெக்டான ஒரு நேர்கோடா இல்லை, இங்கேயும் அங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு ஜிக்ஸாக் மாதிரி தான் கிடைச்சிது. ஓகேவா, ஸோ அதனாலதான் நமக்கு இங்க இது பர்ஃபெக்டா அமைஞ்சுது. ஸோ இது மூலியமா அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஒன்று கொண்டு வந்தார். இதுதான் அவர் ஃபைனலா கொண்டு வந்த ஃபார்முலா. ஓகேவா, இதனுடைய மாறிலிகளுடைய மதிப்புகளை வச்சுக்கிட்டு தான் இதுக்கு முன்னாடி மெண்டலிஃபினுடைய தனிம சாட்டுல சில குறைபாடுலாம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதை வச்சுதான் அதெல்லாம் கலைஞ்சாரு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் ஒன் பை ஒன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் பீரியாட் டேபிள் பார்த்தீங்கன்னா போர், பியூரி, ரேங், வெர்னர் அப்படின்னு ஒரு 4 சயின்டிஸ்ட் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய நவீன தனிம உட்ச அட்டவணைக்கு ஒரு அடிப்படையா இருந்த ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மோஸ்லேவுடைய வரைபடம். என்ன வரைபடம்? இதுதான் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்லே வரைபடம்னு சொல்லுவாங்க. இந்த மோஸ்லே வரைபடம் தான் பின்னாடி வந்த நவீன தனிம வரிசை அட்டவணைக்கு ஒரு அடிப்படையாக அமைஞ்சது. புரியுதுங்களா? ஸோ அப்ப பாருங்க, தனிமங்கள் இருந்து வெளியேறும் மெக்கதின் அதிர்வெண்ணை வர்க்க மூலத்திற்கும் அணியனிற்கும் இடையே வரைபட்ட வரைபடம் எந்த விதியை உணர்த்துக்குன்னா இப்பதான் சொன்னா என்னது? நவீன ஆவர்த்தன விதி. ஓகேவா, இதுல ரெண்டு விதி இருக்கும். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நவீன ஆவர்த்தன விதி. ஓகேவா, இந்த நவீன ஆவர்த்தன விதின்றது எதன் அடிப்படையாக அமைஞ்சது? அணு எண்ணின் அடிப்படையாக அமைஞ்சது. ஓகேவா, அணு எண்ணின் அடிப்படையாக அமைஞ்சது. இந்த அணு எண் கான்செப்டை சொன்னது யாரு? நம்மளுடைய மோஸ்லேவுடைய சோதனை. ஓகேவா, இது மட்டும் இல்லாம இன்னொன்னு விதி இருக்கு. ஓகேவா, மெண்டலிஃபினுடைய ஆவர்த்தன விதி. இந்த மெண்டலிஃபினுடைய ஆவர்த்தன விதின்றது எதன் அடிப்படையாக அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அணு எண் இல்லை, அதான் அணு நிறை. இந்த அணு நிறை எடுத்துட்டு தான் அவர் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ மெண்டலிஃபினுடைய ஆவர்த்தன விதி எதன் அடிப்படையாக அமைஞ்சதுன்னு அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் அணு நிறை. அப்படி இல்லை நவீன ஆவர்த்தன விதி எதன் அடிப்படையாக அமைஞ்சது? அணு எண். இதுக்கு அடிப்படையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோஸ்லேவுடைய அந்த எஸ் கதிர் சோதனை கூட சொல்லலாம்.
ஓகேவா? சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். மூஸ்லைவின் கொள்கைப்படி எவைகளுக்கிடையே வரைபடம் வரையும் போது நமக்கு நேர்கோடு கிடைச்சது. இப்பதான் நான் சொன்னேன், யார் யாருக்கு இன்பெட்டில வரைபடம் சொன்னேன், தனிமத்தினுடைய அணு எண் இருக்கும், அந்த தனிமத்துல இருந்து வெளியேறும் எக்ஸ் கதிர் இருக்கா, அந்த எக்ஸ் கதிருக்கு ஒரு அதிர்வெண் இருக்குமா, அந்த அதிர்வெண்ணுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், வர்க்கமூலம் எடுக்க போறோம். அப்ப ரெண்டு கிடையாது நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வரைபடம் வரைய போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அதிர்வெண்ணுக்கும் ஏற்றவாறு கோடுகள் கிடைக்கிறது, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்ப இந்த ஆப்ஷன் வருமா, இது கண்டிப்பா வராது. ஓகே, தனிமங்களிலிருந்து வெளியேறும் எக்ஸ் கதிர்களின் அதிர்வெண்ணின், இங்க பாருங்க எக்ஸ் கதிர் நம்ம பார்த்தோன்னே நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வர்க்கம் சொல்றாங்க. நம்ம வர்க்கமா பண்ணோம், ஸ்கொயரா பண்ணோம், இல்ல இல்லையே வர்க்கம் மூலம் தான், ஸ்கொயர் ரூட் தானே பண்ணோம். அப்ப இந்த ஆப்ஷன் என்னது, தப்பு. இங்க பாருங்க தேர்ட் ஒன், எக்ஸ் கதிரினுடைய அதிர்வெண்ணுடைய என்னது, வர்க்க மூலம். அப்ப கரெக்டா இருக்கா? அர்த்தம் ஒண்ணு பார்க்கணும், அதுவும் என்னது, அணு எண். அப்ப இதுவும் என்னவா இருக்குது, கரெக்டா இருக்கு. அப்ப எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தானே கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் சரியான இணை எது அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இந்த கேள்வி எங்க இருந்து சார் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மெண்டலிஃபனுடைய தனிம வரிசை அட்டவணையிலிருந்து வந்தது. ஓகேவா? சோ மெண்டலிஃப் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா தனிமங்களை அவர்களுடைய அணுநிலைகள் அடிப்படையில ஏறு வரிசையில அமைச்சுக்கிட்டே போனார். அப்படி அமைச்சுக்கிட்டே போகும்போது என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சில கேப் விட்டு போனார். என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தனிமங்களுக்கு சில கேப் விட்டுட்டு போனார். ஓகேவா? கேப் விட்டுட்டு அதுக்கு பேர் ஒண்ணு வச்சார். பேர் வச்சுட்டு, பேர் வச்சது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்னா, நான் இந்த தனிமங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை, நான் அதை கேப் விட்டுறேன், அந்த கேப் விட்டுட்டு அதுக்கு ஒரு பேரு நான் வச்சிடறேன். ஆனா பின்னாடி எனக்கு அப்புறம் சில சயின்டிஸ்ட் வந்து அந்த சில தனிமங்களை கண்டுபிடிப்பாங்க, அந்த தனிமங்களுக்கு இதோட பண்புகள் சமமா இருக்குன்னு சொன்னாரு. ஆக்சுவலா அதே மாதிரி நடந்தது. ஓகேவா? சோ இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவரு கேப் விட்டார் பாத்தீங்களா, அந்த கேப் விட்டார் பாத்தீங்க. இந்த முன் தனிமம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதை ஷார்ட்டாவே நான் சொல்றேன், சிலிக்கானின் ஈகா சரி சிலிக்கானின் முன் தனிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஈகா சிலிக்கான்னு சொல்லும். என்னன்னு சொல்லும், ஈகா சிலிக்கான்னு சொல்லும். ஓகேவா? இந்த ஈகான்றதுல லத்தின் வேர்ல என்ன மீனிங் பார்த்தோன்னா முன்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம், அதுதான் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அலுமினியத்தோடைய முன் தனிமம் அப்படின்னா நம்ம இதை எப்படி சொல்லலாம், ஈகா அலுமினியம். ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்னீஸோடைய முன் தனிமம் அப்படின்னு எப்படி சொல்லலாம், ஈகா மேக்னீஸ். ஓகேவா? அடுத்தது ஸ்காண்டியத்தோட முன் தனிமம் அப்படின்னு என்ன சொல்லலாம், ஈகா ஸ்காண்டியம். ஓகேவா? ஸோ அப்படியும் கொஸ்டினா ஷார்ட்டாக கொடுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அவர் கேப்புக்கு வச்ச பேர் என்ன, பின்னாடி அதுக்கு நம்ம தனிமம் கண்டுபிடிச்சிருப்பல அதெல்லாம் எது எது மேட்ச் ஆகுது, அப்படி இருக்கக்கூடிய சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஈகா ஸ்காண்டியம் சொல்றாங்க. ஓகேவா? ஈகா ஸ்காண்டியம்னா நமக்கு பெர்லியம் வராது, ஜெர்மானியம் தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அவர் விட்ட கேப் ஈகா சிலிக்கானுக்கு பின்னாடி நம்ம கண்டுபிடிச்ச தனிமம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மானியம். அப்ப இவங்க கொடுத்தது கரெக்டா இல்ல, அப்ப ஏ ஒன்று பாத்தீங்கன்னா தவறான ஒன்னா இருக்கும். அடுத்தது பாருங்க ஈகா அலுமினியம், ஈகா அலுமினியம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேலியம். இது கரெக்டா, இது கரெக்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்க மேக்னீஸோடைய முன் தனிமம், அப்ப ஈகா சரி ஈகா மேக்னீஸ்னா யாரு, டெக்னீஷியம், இதுவும் கரெக்ட். அடுத்தது பாருங்க, அப்ப நமக்கு இங்க பாருங்க இது மூலியமாவே நம்ம சில ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல அப்படின்னா இங்க எதெல்லாம் ஏ வருதுன்னு பாருங்க, செகண்ட் ஒன்ல ஏ வருதா, செகண்ட் ஆப்ஷன் வருமா, வராது. தேர்ட் ஒன்ல ஏ வருதா, அப்ப தேர்ட் ஒன் வருமா, வராது. அதனால ஃபோர்த் ஒன்னும் வராது. ஆன்சர் எதுவாக தான் இருக்க முடியும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்க முடியும். இருந்தாலும் நம்ம ஃபைனல் ஒன்றும் செக் பண்ணலாம். கவனிங்க, இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய ஏரியா. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது ஈகா ஸ்காண்டியம் போரான் நம்ம படிச்சிருப்போம், பட் இங்க ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இது தப்பு. ஈகா போரானதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈகா போரானதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்காண்டியம் சொல்லுவோம். ஓகேவா? ஈகா ஸ்காண்டியத்தை போரான்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஈகா போரானதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்காண்டியம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஒன்று. சரி, ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் மெண்டலீஃபினுடைய ஆவர்த்தன அட்டவணையில் முரண்பாடான ஜோடி எதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மெண்டலீஃப் தனிம வரிசையில நிறைய குறைபாடுகள் இருக்கும். அதுல ஒரு குறைபாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முரண்பட்ட ஜோடிகள். அது என்ன சார் முரண்பட்ட ஜோடிகள்னா, முதல்ல தனிமங்கள்ல அதுல அணுநிலை அடிப்படையில ஏறு வரிசை தானே எழுதியிருப்பாரு. ஓகேவா? அப்படி ஏறு வரிசையில் எழுதியிருக்கும் போது நமக்கு எது குறைவான மதிப்பு இருக்கோ அது முன்னாடியும், எது அதிக மதிப்பு இருக்கோ அதுக்கப்புறம் தான் அது வரணும். ஓகேவா? இதுதான் ஏறு வரிசைன்னு அர்த்தம். ஆனா
இவர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறத பின்னாடி வச்சுட்டாரு, கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டார், முன்னாடி வச்சுட்டாரு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா முரண்பட்ட ஜோடிகள்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்கான் இருக்குன்னு வச்சுப்போம். ஆர்கானோடைய அணுநிலை மதிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 39.9. பொட்டாசியத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39.1. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுநிலை மதிப்பு. ஓகேவா? அப்போ ஆக்சுவலாக ரூல் படி எப்படி இருந்திருக்கணும், பொட்டாசியத்துக்கு அப்புறம் தான் ஆர்கான் வந்திருக்கணும் அணுநிலை. ஏன்னா அங்கே பாருங்க 39.1 இருக்கு, 39.9 இருக்கு. ஓகேவா? அப்போ எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், ஆர்கான் வந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, மாற்றி வச்சுட்டாரு. அப்போ அதனால தான் இந்த ஆர்கானையும் பொட்டாசியத்தையும் நான் என்னன்னு சொல்றேன், முரண்பட்ட ஜோடிகள்னு சொல்றேன். புரியுதுங்களா? அதே மாதிரி கோபால்ட் நிக்கல். கோபால்ட் பார்த்தீங்கன்னா 58.9 இருக்கும். நெக்ஸ்ட் நிக்கல் பார்த்தீங்கன்னா 58.6 இருக்கும். ஓகேவா? அப்ப இதுவும் என்னதான், ஒரு முரண்பட்ட ஜோடி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிரியம் அண்ட் அயோடின். டெலுரியன் பார்த்தீங்கன்னா 127.6 இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 126.1 இருக்கும். ஓகேவா? அப்ப இதுவும் என்னதான், எனக்கு முரண்பட்ட ஜோடி தான். அப்ப கோபால்ட்டும் நிக்கலும் எனக்கு முரண்பட்ட ஜோடி தான். அடுத்தது டெலிரியமும் அயோடினும் எனக்கு என்னதான், முரண்பட்ட ஜோடி தான். ஆனா அலுமினியம் சிலிக்கானும் அவர் கண்டுபிடிச்ச பீரியாடிக் டேபிள்ல முரண்பட்ட ஜோடி கிடையாது. அப்ப இங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாத்தீங்கன்னா முரண்பட்ட ஜோடி, முரண்பாடான ஜோடி தனிமங்கள் அல்லன்னு கொஸ்டின் வந்திருக்கும். ஓகேவா? இது அல்ல. ஓகேவா? இது மூணுமே முரண்பட்ட ஜோடிகள். ஆனா இது என்ன கிடையாது, முரண்பட்ட ஜோடி அல்ல. அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். புரியுதுங்களா? கொஸ்டின் என்ன பார்த்தா அல்ல, எது முரண்பட்ட ஜோடி அல்ல, அதுதான் கரெக்டான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் சிலிக்கான். புரியுதுங்களா? சரி, அடுத்தது பின் வரநோற்றில் எந்த தொகுதியானது மெண்டலிஃபனுடைய ஆவர்த்தன அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது? அதாவது தனிம வரிசை மெண்டலிஃபனுடைய தனிம வரிசை அட்டவணையில எது சேர்க்கப்பட்ட தொகுதின்னு கேட்குறாங்க. இதுல என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மெண்டலிஃப் அவருடைய பீரியாடிக் டேபிள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார், ஆரம்பிச்சு அந்த ஒர்க்கு அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஓகேவா? அப்ப அந்த காலகட்டத்தில் எதை கண்டுபிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள் கண்டுபிடிக்கப்படலை. அவர் அந்த வேலையை ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அந்த வேலையோடைய மிடில் அல்லது அந்த வேலையை முடிக்க போற தருவாயில தான் எதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் ஆரம்பத்துல 8 தொகுதியை பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டார். 8 தொகுதியை அரேஞ்ச் பண்ணி தனிமங்களை வரிசைப்படுத்தி வச்சுட்டாரு. ஆனா அவர் ஒர்க்கு அதோடைய வேலை முடிய போற சமயத்துல மந்த வாயுக்கள் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவரு அதுக்கு தொகுதி எதுவுமே இல்லை. அதுக்காக அவர் என்ன பண்ணாரு, ஃபைனலா ஒரு தொகுதியை லாஸ்டா ஒரு தொகுதியை ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதுக்கு பூஜ்ய தொகுதின்னு பேர் வைக்கிறார். பூஜ்ய தொகுதின்னு பேர் வச்சு அந்த பூஜ்ய தொகுதியில யாரெல்லாம் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா மந்த வாயுக்களான ஹீலியம், நியானு, ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த வாயுக்களை வைக்கிறார். ஓகேவா? அப்ப மெண்டலிஃப் தனிம வரிசை அட்டவணையில சேர்க்கப்பட்ட தொகுதி அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பூஜ்ய தொகுதி தான். காரணம் புரியுதுங்களா? சரி, அடுத்தது பின் வருவனவற்றுள் எது டாபரினுடைய மும்மை விதை பின்பற்றப்படவில்லை? நான் இப்பதான் சொன்னேன் மும்மை விதைன்னா என்னன்னு சொன்னேன், முதலாவது மற்றும் மூன்றாவது தனிமத்தினுடைய அணு நிறைகளுடைய சராசரி மதிப்பு மையம் அல்லது நடுவில் இருக்கக்கூடிய தனிமத்தினுடைய அந்த அணுநிறை மதிப்புக்கு சமமா இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? அப்ப குளோரின் எடுத்துக்கிட்டா அங்க என்ன வரும், 35.5 வரும். புரோமின் என்ன வரும், 74 வரும். ஐ திங்க் 79.9 வரும். அயோடின் எடுத்துக்கிட்டா 126.9 வரும். ஓகேவா? அப்ப இந்த தனிமம் இந்த தனிமம் அதாவது குளோரின் அயோடின் ரெண்டுத்தோடைய மதிப்பை சராசரி பண்ணீங்கன்னா புரோமினுக்கு ஏறக்குறைய சமமா இருக்கும். நெக்ஸ்ட் கால்சியம் எடுத்துக்கிட்டா 40, ஸ்ட்ரான்சியம் எடுத்துக்கிட்டா 88, பேரியம் எடுத்துக்கிட்டா 137. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மதிப்பையும் இந்த மதிப்பையும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணீங்க, சராசரி பண்ணீங்கன்னா எனக்கு மையத்தில் கூட இந்த மதிப்பு கிடைக்கும். ஓகே, இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் லித்தியம் பார்த்தீங்கன்னா 7, சோடியம் பார்த்தீங்கன்னா 23 அணுநிறை, பொட்டாசியத்துக்கு அணுநிறை பார்த்தீங்கன்னா 39. அப்போ இதையும் நீங்கள் சராசரி பண்ணீங்கன்னா எனக்கு மையத்தில் இந்த மதிப்பு கிடைக்கும். ஆனால் இவங்களை எடுத்துக்கிட்டா யார் யார், அயன் எடுத்துக்கிட்டா 55.8ன்னு வரும். இதுக்கு என்ன வரும், 58.9, இதுக்கு 58.7 வரும். இவங்களாம் அதோட அணுநிறையுடைய மதிப்புகள். ஓகேவா?
அப்ப அயன், அதாவது முதலாவது தனிமமாக கூடிய இரும்பையும் நிக்கல் இந்த மதிப்பையும் நான் ஆவரேஜ் பண்ணா எனக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 57 வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 57 வரணும். 57 வருது. ஆனா ஆக்சுவலா எனக்கு என்ன வரணும், 58.9 வந்திருக்கும். ஓகேவா? அப்ப இது என்ன என்ன சொல்லலாம், டாபர்னுடைய உண்மை விதியை பின்பற்றாத ஒரு மும்மைகள்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது, ஸோ தனிமங்களை வகைப்படுத்தப்பட்ட மெண்டலீஃபின் மூலம் பயன்படுத்தப்பட்ட பண்பு எது? ஓகேவா? மெண்டலீஃப் பார்த்தீங்கன்னா தனிமங்களை வகைப்படுத்த எந்த பண்பை எடுத்துக்கிட்டாருன்னா, மெண்டலீஃப் ஆல்ரெடி சொன்னதான். ஓகேவா? அவர் எதை எடுத்துக்கிட்டார்? அணு நிறை தான் எடுத்துக்கிட்டார். ஓகேவா? அணு நிறை எடுத்துக்கிட்டு பண்ணதால தான் அதுல நிறைய குறைபாடுகள் வந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் எல்லாமே தான் அணு எண்களை அடிப்படையாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மருந்தவங்க எல்லாமே அணு நிறை தான் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், நவீன ஆவர்த்தன அட்டவணை டேஸை அடிப்படையாக கொண்டது. அப்ப நவீன ஆவர்த்தன அட்டவணை என்பது எதன் அடிப்படையாக அமைஞ்சதுன்னு சொன்னேன்? மோஸ்ட்லின்னு சொன்னா, அப்ப மோஸ்ட்லி எதன் அடிப்படையாக வச்சுக்கிட்டாரு? அணு எண் அடிப்படையாக வச்சுக்கிட்டாரா? அப்ப நவீன தனிமவரிச அட்டவணை என்பது எதன் அடிப்படையாக அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணுவினுடைய கன அளவா கிடையாது. அணு எண்ணா? எஸ், அணு எண்ணு தான் கரெக்டான. புரியுதுங்களா? சரி, அடுத்தது பாருங்க, டேஷ் அந்த சூத்திரத்துடன் அலுமினிய முன்தனிமம். அப்ப அலுமினிய முன்தனிமம் அப்படின்னா என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஈகா அலுமினியம். ஈகா அலுமினியம் தான் யாரும் சொல்லுவோம், அலுமினியத்தோட முன்தனிமம் சொல்லுவோம். ஓகேவா? அப்ப ஈகா அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமமா இருக்க போது அந்த தனிமத்தினுடைய ஆக்சைடுடைய பொதுவான ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப ஈகா அலுமினியம்னா இங்க யாரு? கேலியம். ஈகா அலுமினியம்னா யாரு? கேலியம். ஈகா அலுமினியம் என்ன உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலியம் ட்ரை ஆக்சைடை உருவாக்கும். ஓகேவா? கேலியம் ட்ரை ஆக்சைடை உருவாக்கும். ஸோ இந்த கேலியம் ட்ரை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குறைக்கடத்தியா பயன்படும். யூவி டிடெக்டர்லாம் இதை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேலியம் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமமாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஈனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிமம். அப்போ இது ஈன்னு எடுத்துக்கிட்டா, தனிமம் எடுத்துக்கிட்டா, அப்போ E2O3. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான இருக்கும். ஓகே,